ஒன் பீஸ்ல ஒரு முக்கியமான மிஸ்டீரியஸ் கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பியர்ட். இந்த கேரக்டருடைய ஆரிஜின்ஸ் பற்றி இன்னும் ரிவீல் பண்ணல. பட் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கறது மூலமா அவருடைய லைனேஜ் பற்றி உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, பிளாக் பியர்ட் ஒஹாராவை சேர்ந்தவராக இருக்கலாம். அண்ட் அதே மாதிரி பிளாக் பியர்ட் ஸ்னோ கிங்டம் உடைய லைனேஜ்ல இருந்து வந்தவர் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இந்த ஷேட் போர்ட் இன்சிடென்ட் பற்றியும் நான் கொஞ்சம் பேசியிருக்கேன். ஏன்னா பிளாக் பியர்ட் அந்த ஷேட் போர்ட் இன்சிடென்ட்டோட சம்மந்தப்பட்டிருக்காரு. இதை பற்றி நம்ம எச்சிரோ ஓடாவும் ரீசெண்டாக ரிவீல் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பிளாக் பியர்டுக்கும் ஓர்ஸுக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதை பற்றி பேசும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன விவியர் கார்ட் பப்ளிகேஷன்ஸில் ஓடா பிளாக் பியர்ட் பற்றி ரிவீல் பண்ணியிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிளாக் பியர்ட் ஷேட் போர்ட்ன்ற ஒரு பிளேஸ்ல இருந்து ஆரிஜினேட் ஆகியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த சின்ன இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி பிளாக் பியர்டோடைய ஆரிஜினல் ஸ்டோரி பற்றின ஒரு தியரி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எச்சிரோ ஓடா சென்சை பிளாக் பியர்ட் பற்றி என்னென்னலாம் ரிவீல் பண்ணியிருக்காருன்றது பார்க்கலாம். பிளாக் பியர்ட் ஆரிஜின் ஆனது கிராண்ட் லைனில் இருக்கிற ஷேட் போர்ட் அப்படின்ற ஒரு பிளேஸில் ஆரிஜின் ஆகியிருக்காரு. அண்ட் இவரோட டெவில் ஃப்ரூட்ஸ்னு பார்த்தீங்கன்னா எமியாமி நோமி அண்ட் ட்ரெமர் ஃப்ரூட், இந்த ரெண்டு ஃப்ரூட் தான். இதை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி இவர் ஒரு ஹாக்கி யூசரும் கூட. என்னென்ன ஹாக்கி யூஸ் பண்ணுவாருன்னு கூட ரிவீல் பண்ணியிருக்காரு. ஆர்மமெண்ட் ஹாக்கி அண்ட் அப்சர்வேஷன் ஹாக்கி, இந்த ரெண்டு ஹாக்கி மட்டும்தான் பிளாக் பியர்ட் யூஸ் பண்றாரு. அண்ட் இவரும் ஒரு டி கிளான் மெம்பர். பவுண்டி பார்த்தீங்கன்னா நியர்லி 4 பில்லியன் வரப்போகுது. அண்ட் இவர் ஒரு ஆர்கியாலஜிஸ்ட்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு நம்ம ஓடா. இப்போ இந்த தியரிக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு பிளாக் பியர்ட் பத்தி என்ன தெரியும்னா, பிளாக் பியர்ட் அவருடைய சின்ன வயசுல இருந்து அவருடைய அப்பா அம்மா இல்லாம தான் வாழ்ந்துட்டு வராரு. இதை பத்தி ஒன் பீஸ் ஸ்டோரிலையும் சொல்லியிருப்பாங்க அண்ட் எஸ்பிஎஃப்ஸ்லயும் சொல்லியிருப்பாங்க. ஸோ பிளாக் பியர்டுக்கு இது எப்படி நடந்துச்சுன்றது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. இப்போ இந்த இமேஜ் பாருங்க. இந்த இமேஜ்ல நம்ம பிளாக் பியர்ட் ஒரு ஹேட் வியர் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த ஹேட்டை நிக்கோ ஒலிவியா இவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு ஹேட்டும் சிமிலரா இருக்கிறதுனால பிளாக் பியர்ட் யூஸ் பண்ண ஹேட் நிக்கோ ஒலிவியாது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அண்ட் பிளாக் பியர்ட் வியர் பண்ணிட்டு இருக்கிற அந்த ஹேட் வந்து கொஞ்சம் கிழிஞ்சு இருக்கும். அப்படி இருந்தும் நிறைய பீப்புள் வந்து அந்த ஹேட் நிக்கோ ஒலிவியாது தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய க்ளூனே சொல்லலாம் பிளாக் பியர்டுடைய ஆரிஜின் பத்தி பேச. அண்ட் இது ஒரு கோ இன்சிடென்ட்ஸ்னு நீங்க சொன்னீங்கன்னா, இதை தாண்டி இன்னொரு ஒரு கனெக்ஷன் இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட ஹாபி. நிக்கோ ஒலிவியா ஒரு ஆர்கியாலஜிஸ்ட், அதை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அண்ட் அதே மாதிரி பிளாக் பியர்டோடைய ஹாபியும் ஆர்கியாலஜி தான் அப்படின்னு ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஹேட் அண்ட் இவங்க ரெண்டு பேருடைய ஹாபி இது ரெண்டுமே ஒரு கோஇன்சிடென்ஸா இருக்க சான்ஸ் இருக்கு. பட் ஒரு சின்ன கனெக்ஷனும் இருக்க சான்ஸ் இருக்கு. எனிவே ஒஹாரா இன்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா, அதுக்கு முன்னாடி இந்த வேர்ல்டு கவர்மெண்ட் ஒஹாராவுடைய ஆர்கியாலஜிஸ்ட் எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இதை பத்தி நம்ம சால் கூட மென்ஷன் பண்ணியிருப்பாரு. என்னன்னா, இந்த வேர்ல்டு கவர்மெண்ட் நிறைய ரிசர்ச் ஷிப்ஸை கேப்சர் பண்ணியிருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த ரிசர்ச் மிஷன்ஸ் எல்லாமே ப்ரொஃபசர் கிளவர் மூலியமா தான் ஆரம்பிச்சது. அண்ட் அவங்க டிக்கெட் கணக்கில் ரிசர்ச் பண்ணாங்க. ஈவன் நம்ம கிளவர் கூட நிறைய வாட்டி அரெஸ்ட் ஆகியிருக்காரு அண்ட் மல்டிபிள் டைம்ஸ் எஸ்கேப்பும் ஆகியிருக்காரு. ஸோ இந்த பிளாக் பியர்டுடைய ஹாபி அதே மாதிரி இந்த ஒஹாரா இன்சிடென்ட் இது எல்லாமே கனெக்ட் பண்ணும்போது மேபி பிளாக் பியர்டுடைய பேரண்ட்ஸ் ஒஹாராவை சேர்ந்தவங்களா இருக்கலாம். அண்ட் அவங்க இந்த ரிசர்ச் டீம் உடைய ஒரு பார்ட்டாகவும் இருந்திருக்கலாம். இதுல இன்னும் ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மேபி அவங்க ராபினுடைய ஃபாதரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவங்களா இருக்கலாம். அண்ட் ராபினுடைய ஃபாதர் ஒரு மிஷின்ல இருந்திருக்கிறதா அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த மிஷின்ல ராபினோட அப்பா மிஸ் ஆனதாவும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவர் மிஸ் ஆயிட்டாரா இல்ல இறந்துட்டாரான்னு அக்யூரேட்டா தெரியல. இதில் பிளாக் பியர்டுடைய பேரண்ட்ஸும் மிஸ் ஆகியிருக்க சான்ஸ் இருக்கு. அண்ட் இந்த சீனை பாருங்க. இதுல சாலுடைய டீம் வந்து ஒரு ரிசர்ச் ஷிப்பை டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பாங்க. மேபி இந்த ஷிப்ல பிளாக் பியர்டுடைய பேரண்ட்ஸ் இருந்திருக்க சான்ஸ் இருக்கு. அண்ட் இதன் மூலியமா தான் அந்த ஹேட்டுமே டேமேஜ் ஆகியிருக்கணும். ஸோ இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா, பிளாக் பியர்டுடைய ஆரிஜின் பிளேஸ் ஷேட் போர்ட். பட் அவர் ஒஹாரால இருந்து வந்தவரா கூட இருக்கலாம். ஸோ இந்த ஒஹாரா லைனேஜை சேர்ந்தவரா இருக்கிறதுனால பிளாக் பியர்ட் ராபின் மாதிரி தனியா வளர்ந்திருக்க சான்ஸ் இருக்கு. அண்ட் இவருக்கு ஹிஸ்டரி ஸ்டடி பண்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அந்த ஹாபி மூலியமா தான் பிளாக் பியர்ட் ஒஹாரா கூட கனெக்ட் ஆகுறாரு. அண்ட் இந்த ஷேட் போர்ட்ல தான் பிளாக் பியர்டுடைய பேரண்ட்ஸ் டெட் ஆகி இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ராபினுடைய அப்பாவும் மிஸ் ஆகி இருக்க சான்ஸ் இருக்கு. அண்ட் இந்த ஷேட் போர்ட்ல ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது என்ன இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா, ஃபோனோகிராஃப் டிஸ்கவர் பண்ண இன்சிடென்ட் நடந்திருக்கு. இந்த இன்சிடென்ட்ல தான் ராபினுடைய ஃபாதர் அண்ட் பிளாக் பியர்டுடைய பேரண்ட்ஸ் இவங்க எல்லாரும் மிஸ் ஆகி இருக்கணும். இப்போ பிளாக் பியர்ட் பத்தி இன்னொரு ஒரு மிஸ்ட்ரி இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பிளாக் பியர்ட் தூங்குனதே இல்லை. இந்த ஒரு மிஸ்ட்ரி. ஸோ மெரின்ஃபோர்ட் ஆர்க்ல மார்க்கோ வந்து பிளாக் பியர்ட் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி ரீசெண்டா எக்கெட் ஆர்க்ல சாட்டன் டீச் உடைய லைனேஜ் பத்தி பேசியிருப்பாரு. அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா, டீச் உடைய லைனேஜ் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பிளாக் பியர்டுக்கு ஓர்ஸ் அண்ட் ஜெயன்ஸ் இவங்க ரெண்டு பேர் கூடயும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பிளாக் பியர்ட் ஒரு கிங்டம் கிரியேட் பண்றதா பிளான்ல இருப்பாரு. ஸோ இதே மாதிரியான ஒரு பிளான் வந்து நம்ம ஓர்ஸ் கிட்டயுமே எக்ஸாக்டா இருக்கும். ஓர்ஸோட பிளான் பாத்தீங்கன்னா, வில்லன்ஸ் மட்டும் இருக்கிற ஒரு கிங்டம் கிரியேட் பண்றது. இதெல்லாம் தவிர்த்து இன்னொரு ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. என்னன்னா, ஓர்ஸ் வந்து ஐஸ் கண்ட்ரியை சேர்ந்தவன் அப்படின்னு மோரியா ரிவீல் பண்ணியிருப்பாரு.
ஸோ அதே வந்து நம்ம பிளாக் பியர்டுக்கும் இம்ப்ளிகேட் பண்ணியிருக்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த ஐஸ் கண்ட்ரியில இருக்கிறவங்க தூங்குனதே இல்லை அப்படின்னு நம்ம லூஃபியை கூட மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அது இந்த இமேஜில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு கனெக்ஷன் உங்களால் ஏற்றுக்க முடியலனா இன்னொரு ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பியர்ட் அவருடைய ஜாலி ரோஜர்ல 3 ஸ்கல் இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த 3 ஸ்கல்ல ஓர்ஸ் வந்து ஒரு ஆர்னமெண்ட்டாக வியர் பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி அந்த மெரைன் ஃபோர்ட் ஆர்க்ல நம்ம இன்னொரு ஒரு ஓர்ஸையும் பார்த்திருப்போம். அவருமே 3 ஸ்கல் இருக்கிற ஆர்னமெண்ட்டை வியர் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த கனெக்ஷன்லாம் வச்சு பார்க்கும்போது பிளாக் பியர்ட் ஏன்ஷியன்ட் ஜெயண்ட்ஸ் உடைய ஒரு ஸ்பெஷல் லைனேஜா இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ இதுக்கு இன்னொரு ஒரு எக்ஸ்பிளனேஷனும் இருக்கு. அதாவது என்னன்னா அந்த 3 ஸ்கல் பத்தி நான் சொன்னேன் இல்லையா, அந்த 3 ஸ்கல் அவருடைய எனிமியை ரெப்ரசென்ட் பண்ண சான்ஸ் இருக்கு. பிளாக் பியர்டுடைய எனிமியை சொல்றேன். யார் அந்த எனிமி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஏன்ஷியன்ட் ஜெயண்ட்ஸ் தான். எஸ், இந்த மார்ஷல் டி கிளான் இருக்கு இல்லையா, இவங்க ஏன்ஷியன்ட் ஜெயண்ட்ஸ் உடைய எனிமியா இருக்க சான்ஸ் இருக்கு. தென் இதை தவிர்த்து இந்த மார்ஷல் டி கிளான் இருக்கு இல்லையா, இது வந்து அவங்களுடைய ஃபேமிலி கிளானா இல்லாம, ஐ மீன் பிளாக் பியர்ட் ஃபாதருடைய ஃபேமிலி நேமா இல்லாம பிளாக் பியர்டுடைய அம்மா நேம்ல இருந்து எடுத்திருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நடந்துச்சுன்னா இது வந்து ஏசுடைய ஸ்டோரிக்கு பேரலா இருக்கும். ஏற்கனவே நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன், ஒன் பீஸ் வந்து நிறைய பேரலல் ஸ்டோரிஸை இன்ஸ்பயர் பண்ணி கிரியேட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதன் மூலியமா ஏசுடைய ஸ்டோரி பிளாக் பியர்டுக்கு பேரலா நடக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் இப்போ இன்னொரு ஒரு சீக்ரெட் சொல்றேன். அண்ட் அதே மாதிரி இது ஒரு கேனனா இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஒன் பீஸ் மேகசின் உடைய வால்யூம் 8ல பிளாக் பியர்ட் உடைய அம்மாவை ரிவீல் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் அவங்களுடைய சிஸ்டர்ஸ் பத்தி ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளாக் பியர்டுக்கு 2 சிஸ்டர்ஸ் இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த 2 சிஸ்டருமே மிஸ் ஆயிட்டாங்கன்ற மாதிரியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதன் மூலியமா பிளாக் பியர்ட் அவங்களுடைய அம்மா நேம் யூஸ் பண்ணியிருக்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா இதே மாதிரி தான் ஏசுடைய அப்பா இறந்திருப்பாரு அண்ட் அவருடைய அம்மா தனியா இருந்திருப்பாங்க. இதே மாதிரி இங்க பிளாக் பியர்டுடைய அப்பா பத்தி காமிக்கல, அவங்களுடைய அம்மா மட்டும்தான் இந்த வால்யூம்ல ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏஸ் மாதிரி பிளாக் பியர்டுக்கு அவருடைய அப்பா மேல ஏதாவது ஒரு கோவம் இருக்க சான்ஸ் இருக்கு. அண்ட் இப்போ இன்னொரு ஒரு பாசிபிலிட்டியும் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா பிளாக் பியர்டுடைய அம்மா அப்பா இவங்க 2 பேர்ல யாராவது ஒஹாராவை சேர்ந்தவங்களா இருக்கலாம். அண்ட் அதே மாதிரி அவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தவங்க ஷேட் போர்ட்டை சேர்ந்தவங்களா இருக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பார்த்தா நம்ம பிளாக் பியர்டும் ராபின் மாதிரி தான். ஸோ அவருடைய பேரண்ட்ஸ் இந்த ஷேட் போர்ட் இன்சிடென்ட் நடந்தப்ப இறந்து போயிருக்க சான்ஸ் இருக்கு. அண்ட் இந்த ஷேட் போர்ட் இன்சிடென்ட்ல என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா பானகிளிப்ஸை இங்க தான் டிஸ்கவர் பண்ணப்பட்டதா சொல்றாங்க. அதே மாதிரி இந்த ஷேட் போர்ட் இன்சிடென்ட்ல தான் ராபினோட அப்பாவும் மிஸ் ஆகியிருக்காரு. அண்ட் இந்த இன்சிடென்ட் பத்தி இன்னும் யாரும் அவ்வளோ பெருசா பேசல. அந்த அளவுக்கு பெரிய இன்ஃபர்மேஷன் கூட கிடையாது. ஜஸ்ட் நமக்கு தெரிஞ்சது என்னன்னா இங்க நடந்த இன்சிடென்ட்ல போனோகிராஃபி எல்லாமே டிஸ்கவர் ஆகியிருக்கு. அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நமக்கு தெரியும். இதை பத்தி வேற எதுவுமே பெருசா ரிவீல் பண்ண கிடையாது. ஸோ இது எல்லாம் தான் பிளாக் பியர்டுடைய ஆரிஜினுக்கான தியரி. இதுல என்ன சொல்ல வராங்கன்னா பிளாக் பியர்ட் ஒஹாரா அப்படி இல்லைன்னா ஸ்னோ கிங்டம் சேர்ந்தவரா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ சாப்டர் 1132 பக்கம் வருவோம். இந்த சாப்டருடைய சின்ன ஸ்பாய்லர்ஸ் ரிவீல் ஆகியிருக்கு. ஸோ இந்த சாப்டர்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரா ஹேட்ஸ் இவங்க கூட நம்ம லூஃபியும் எல்பாஃபோடைய சென்டர் வில்லேஜுக்கு அரைவ் ஆகுறாங்க. அங்கதான் நம்ம ரோட் ஜெர்ட் அண்ட் கோல்ட்பர்கால டிஃபீட் ஆகியிருக்காரு. அண்ட் இந்த சாப்டர்ல லோஸ் ஆர் நாட் அப்படின்ற ஒரு நோட் பத்தி ஏதோ சொல்றாங்க. அந்த லோஸ் ஆர் நாட்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு பர்சன். அந்த பர்சன் லிட்டில் கார்டன்ல நடந்த அட்வென்ச்சர் எல்லாமே ஒரு டாக்குமெண்டா மாத்திருக்காரு. அந்த டாக்குமெண்ட்ல டோன்ட் லிங்கர் இன் எல்பாஃப் ஃபார் டூ லாங் அப்படின்ற ஒரு நோட் அந்த டாக்குமெண்ட்ல இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த இந்த சாப்டருடைய ஃபைனல் பேஜ்ல இன்னொரு ஒரு புது கேரக்டர் நடந்து வர மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த கேரக்டருமே ஷேடோல இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த சாப்டருடைய ஸ்பாய்லர்ஸ். இன்னும் பிரீஃப் ஸ்பாய்லர்ஸ் ரிலீஸ் ஆகும். அதை பத்தி நான் தனி ஒரு வீடியோல பேசுறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி லாஸ்ட் வீடியோ கமெண்ட்ஸ்ல 2 பேர் வந்து ஓடா பத்தியும் அண்ட் எல்பாஃப்ல நடக்க போற டாப் 5 ஃபைட்ஸை பத்தி பேசுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பட் அந்த கண்டென்ட்ஸை என்னால் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் 1 கண்டென்ட் ரிசர்ச் பண்ணுறதுக்கே எனக்கு 1 ஹவர் ஆகும். அந்த 1 ஹவர் கூட சேர்த்து வீடியோ எடிட்டிங், தம்ப்நெயில், வாய்ஸ் ஓவர் இது எல்லாமே சேர்த்து 2.5 ஹவர்ஸ் ஆகிடும். ஸோ ஒரு நாளைக்கு நான் 3 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணாதான் ஒரு வீடியோவே என்னால் பண்ண முடியும். அதே இந்த தியரிலாம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சேவ் பண்ணி வச்சிருந்தது. அண்ட் இதில் கிடைக்கிற இமேஜஸ் தான் நான் ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நானே ஒரு ஓன் கண்டென்ட் கிரியேட் பண்ணணும்னா நியர்லி எனக்கு 4 ஹவர்ஸ் கூட ஆகும். அதனால தான் என்னால் நீங்கள் கேட்குற கண்டென்ட்ஸை கொடுக்க முடியல. ஸோ மன்னிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இயர் மார்ச் எண்ட்ல இருந்து நீங்கள் கேட்குற கண்டென்ட்ஸ் என்னால் கொடுக்க முடியும். ஏன்னா இப்போ எனக்கு ஸ்டடிஸ் இருக்கிறதுனால நான் அதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணி ஆகணும். இது வேற ஒவ்வொரு வீடியோவில் நான் சொல்லி காமிக்கிற மாதிரி இருக்கு. பட் என்னுடைய சுச்சுவேஷன் அப்படிதான் இருக்கு. ஸோ இந்த தியரி வீடியோலாம் மேக் பண்ணும்போது நான் 2 ஹவர்ஸ் தான் எடுத்துப்பேன். அதுலேயுமே ஒவ்வொரு வீடியோ ஷார்ட்டாக இருக்கும் அண்ட் ஒவ்வொரு வீடியோ லென்த்தாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் தியரி வீடியோஸ் மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். இனிமே என்னோட சுச்சுவேஷன் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, stay tuned.